நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் மேலே பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோட ஆனில் இருக்குது, பட் இன்டர்நெட் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த விதத்தில் இந்த ட்ரிக்கை எப்படி எல்லா வித மொபைலுக்குமே பொருந்தக்கூடிய வகையில் செயல்படுத்துறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. Sir, Ishtek plus the videos posted here are for educational purpose only and none of you should attempt to watch it and will never take any responsibility for it. நண்பா, பொதுவாக இந்த மெத்தடை வந்துட்டு உங்களுக்கு பலவிதமான மெத்தடில் செயல்படுத்த முடியும். இதில் எல்லா வித மொபைலுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி எப்படி இந்த ட்ரிக்கை செயல்படுத்தலாம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் நார்மலாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் 4G LTE அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐக்கானை ஒன்ஸ் எகைன் பார்த்துக்கோங்க. கேட்கக்கூடிய பர்மிஷனை அலோவ் பண்ணிக்கோங்க. இதில் மெத்தடு 1 மெத்தடு 2 அப்படின்றது 2 பட்டன் இருக்குது. ஸோ இந்த மெத்தடு 1ல் உங்களோட ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11க்கு கீழே இருந்தால் 1 சூஸ் பண்ணிக்கோங்க. 11க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எந்த வெர்ஷனில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தெரியலனாலும் தப்பு கிடையாது. உதாரணத்துக்கு நீங்கள் வெர்ஷன் 1 சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் OS வெர்ஷன் சப்போர்ட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த மெனுக்குள்ளே உள்ளார போகும், இல்லைன்ற பட்சத்தில் போகாது. சம்டைம்ஸ் இதே போல் ஆடு ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், நான் மெனு 1 சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு இது சப்போர்ட் ஆகலை இந்த டிவைஸ் அப்படின்றது மெனு ஷோ ஆகுது. ஸோ மெத்தட் 2க்கு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இதே போல் ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ இதில் பாருங்கள், மொபைல் ரேடியோ பவர் அப்படின்றது ஆனில் இருக்குது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா டேட்டா ஒர்க் ஆகாது. இந்த ஏரோப்ளேன் மோடை வந்துட்டு எப்படி இதை ஆன் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். அதாவது மெனுக்குள்ளே எப்படி போகிறதுன்றதை பார்த்தாச்சு. பொதுவாக உங்கள் மொபைல் வந்துட்டு இதே போல் அமைப்பில் தான் உங்களது டேட்டா எல்லாமே ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் இந்த மோடை செயல்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏரோப்ளேன் மோடை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏரோப்ளேன் மோட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மொபைல் ரேடியோ பவர் அப்படின்றது ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்டர்நெட் வழக்கம் போல் செயல்படும். வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் இது போல் தான் வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அசஸ் ஆக தொடங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இது எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் பழையபடி பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் மோடை ஆஃப் பண்ணினாலே உங்களுக்கு எல்லாமே நார்மலாக மாற தொடங்கிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நார்மலாக ரன்னிங் ஆக தொடங்கிடுச்சு. நீங்கள் இதை ஆன் பண்ணும்போது ஏரோப்ளேன் மோடை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்க மொபைல் ரேடியோ பவர் அப்படின்றத ஆன் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி தான் நம்மளால் இதை பண்ண முடியுது. ஸோ ஒரு சில மொபைல்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வகையில் அப்ளிகேஷனே இல்லாமல் டைரெக்டாக வந்துட்டு சிம்பிளான மெத்தடெலாம் நம்ம செய்ய முடியும். ஸோ அதை அடுத்ததாக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பலதரப்பட்ட பயனுள்ள அப்டேட்டாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பா.